ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானாவை பற்றி தான். பனானாவை ஸ்மூதியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பனானாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த பனானாவை சாப்பிடும்போது நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்குது. அந்த ஃபைபர் மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி அண்ட் பி6, அயன், சோடியம் அண்ட் மெக்னீஷியம் எல்லா கண்டென்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஒரு வாழைப்பழம், 1 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், 3 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் கொஞ்சம் சப்ஸா சீட்ஸ் அண்டு பாதாம் பிசின் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த ஸ்மூதியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்மூதியை நம்ம குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கட் பண்ண பனானாஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சியா சீட்ஸ் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.